ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம சந்தா கிட்ட சேரன் போயிட்டு நீ வீட்டில் என்ன சொன்ன எதனால் இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை சந்தா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு அது நல்லாவே தெரியும், ஆனால் என்ன வார்த்தை தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சந்தா இருந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னேன், அதுவும் உங்களால் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னேன், அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஆனால் இனிமே இந்த கல்யாணம் நடக்க கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சேரன் இருந்துட்டு, பரவாயில்ல சந்தா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேரதுக்காக நீ உன்னையே தாழ்த்திக்கிட்டல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை இந்த நிலமையில நான் எப்படி சந்தா விட்டுட்டு போயிடுவேன், எந்த தப்பு பண்ணலைன்னு உனக்கு எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இவங்க கிட்ட நம்ம உட்காந்து பேசுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தேவை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக உங்களோட வாழணும். எனக்கு இங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக உன்னை இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போயே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காரு. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.